அதுவே இங்கு வருங்காலத்தில் என்னது ஒரு பெரிய நோபல் பரிசுக்கு உள்ளது. அது உங்களிடம் யாரோ ஒருவரிடம் அந்த விஷயம் ஒளிந்து கிடக்கிறது. நீங்க யாராவது ஒருத்தர் நினைத்தால் போதும் அதை கொண்டு வரலாம். என்ன செல்? அது பாலிகிறிஸ்டல் செல்ஸ் வேற ஒன்றும் இல்லை, சாதாரண மண்ணு, ஆற்று மணல், அந்த மண்ணை வச்சு அவங்க என்ன கிறிஸ்டல் செல்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எது சூரிய ஒளியை கிடைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே வருங்காலத்துல அதுக்கு ஒரு பெரிய வெகுமதி காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மை. இதுக்கு நிறைய ஆள்கள் தேவைப்படுறாங்க, திங்க் பண்ணு. நெக்ஸ்ட், அதே மாதிரி இப்ப நீங்க எல்லாம் வீட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிமோட் வச்சு என்ன போரடிக்கு தான் பேசுறது இல்லையே, இல்ல எங்கேயாவது ஸ்டாப் பண்ணீங்கன்னா கை தட்டிடுங்க, நிப்பாட்டிடுங்க. அது ரெண்டு விஷயம் இருக்கு. கை தட்டுற விஷயம் நல்லா இருந்தாலும் கை தட்டுவாங்க. இவர் இப்ப வார்த்தைகள் பாத்தீங்கன்னா இப்ப என்னமா எனக்கு புரியல, நாங்களாம் அப்படி பார்த்தல, மொக்க போடுறாங்க அப்படின்னாங்க. அது மாதிரி இங்க அங்க இருந்து மதுரையில இருந்து கோர்ஸ் போட்டு இவர் நமக்கு மொக்க போடுறாரு ஏதோ சயின்ஸ்லாம் சொல்லி அப்படி நினைச்சாங்க. அப்படி சொன்னீங்கன்னா முதலே சொல்லிடுங்க. இப்ப லேட்டஸ்டா உங்களுக்கு டிவியில பாத்தீங்கன்னா டிவியை ரிமோட் வச்சு ஆப்ரேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 52 சேனல் வரும் வீட்டுல. எல்லா சேனல் என்னென்ன சேனல், ஒருத்தர் சன் மியூசிக் கேட்பாரு, ஒருத்தர் நியூஸ் போடுவாரு, புதிய தலைமுறை போடுவாரு, ஒருத்தர் விஜய் போடுவாரு, அது டான்ஸ் போடுவாரு, ஒரு பக்கம் ஸ்ரேயா ஆடும், ஒரு பக்கம் அசின் ஆடும், இதெல்லாம் நிறைய பேர் ஆடுவாங்க. இது எல்லாம் அந்த ரிமோட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடியது. எங்க இருந்து வருதுன்னா உங்களுக்கு வெளியில இருந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய இதுல வச்சிருப்பாங்க, டிஷ். எஸ், டிஷ் ஆண்டனா வச்சு மேல ஒண்ணு எங்க ஒரு எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல்ல என்ன போயிட்டு இருக்கு, சேட்டலைட் ஒரு சுத்திக்கிட்டு இருக்கு. இது இங்க இருந்து அங்க அனுப்பி அங்க இருந்து வச்சு நம்ம வீட்டுல உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி இன்னும் ஒரு 20 வருடத்துல மின்சாரத்தை இதே மாதிரி நீங்க வாங்க போறீங்க. சேட்டலைட் எனர்ஜி, சேட்டலைட் எலக்ட்ரிசிட்டி வரப்போகுது. உண்மை, இது வரப்போகுது. இதுக்கு நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுக்கு மேலும் ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. எப்படி சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய இதை தரையில வச்சு போட்டோவால்டிக் செல்ஸை வச்சு கிரகிச்சு நம்ம இப்போ அந்த எனர்ஜி அந்த எலக்ட்ரிசிட்டியா மாத்திட்டு இருக்கோம். சிமிலர்லி மேல மேடம் சொன்னாங்க, என்ன சொல்லுச்சு, மேல சேட்டலைட், அந்த சேட்டலைட் கம்ப்ளீட்டா அந்த செல்ஸ் சேட்டலைட்டை சுத்த விட்டுட்டு இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்காரனும் ஒவ்வொரு நாட்டுக்காரனும் என் புத்தனம்பாட்டியில் இருக்கவங்க கூட மேல ஒரு சேட்டலைட் வாங்கி விட்டுட்டு எனக்கு கம்ப்ளீட் சோலார் செல் பேக்ல இருந்து சேட்டலைட் விட்டுட்டு சூரியன்ல இருந்து வரக்கூடிய டைரக்ட் அங்கேயே கேப்சர் பண்ணி நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாற்றி இங்க வீட்டுக்கு அப்படி சேனல்ல வரணும். இனிமேல் வேணுமா அப்படின்னா நேர் மெமோரியல் காலேஜ் ப்ரொடியூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி வேணுமா அப்படின்னா அதுக்கு 4 ரூபா ஆகும் கூட. உடனே திருச்சியில இருந்து பக்கத்துல அங்க இருந்து ப்ரொடியூஸ் பண்ண எலக்ட்ரிசிட்டி வேணுமா, அது இன்னொரு சேனல், விஜய் சேனல் மாதிரி அது ஒரு சேனல், அதுக்கு 4 ரூபா 3 ரூபா 5 பைசா, இந்த மாதிரி சேனல் வைஸ்ல எலக்ட்ரிசிட்டியை கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இனி வருங்காலத்தில் இருக்குது. நான் ஓபனிங் டு யூ, திங்க் ஆஃப் தட் ஒன். ஸோ திஸ் இஸ் தி ரிசர்ச். எதுவுமே முடியாதுங்க, இது நடக்கும். எது நீங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? 5 விஷயம் தான் சொல்ல போறேன். இந்த 5 இதை மட்டும் ஃபைனல் கன்க்ளூஷனா எடுத்துக்கோங்க. நமது கல்வி திட்டம் 5 அறிவுகளை வளர்க்க வேண்டும். இதான் நட்சம். சும்மா நீங்க எல்லாம் சொல்றாங்களே, எனக்கு இப்ப தம்பி சொல்லிட்டாரு, அதே மாதிரி எல்லாரும் சொல்றோம். ஸோ 5 அறிவுகளை வளர்க்க வேண்டும். 1, ஒழுக்கமான மனம். அதுல என்ன இருக்கணும், அறிவியல், கலை மற்றும் வரலாறு என்று பல்வேறு துறைகளில் சிந்தனைகளை வளர்க்கக்கூடிய மனம். ஸோ திங்க் ஆஃப் தட் லைன். இவற்றில் ஏதாவது ஒன்றில் நாம் மிக சிறந்து விளங்க வேண்டும். நம்பர் 2, ஒருங்கிணைக்கும் மனம். பல்வேறு துறைகளில் உள்ள அறிவுகளை ஒருங்கிணைத்து சிந்திக்கும் மனம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்பர் 2. நம்பர் 3, கிரியேட்டிவிட்டி, கற்பனை வளம். புதிய பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் கருத்துகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய மனத்தை, அறிவை நாம் உருவாக்க வேண்டும். அது நம்பர் 3. அதுக்கடுத்து மரியாதைக்குரிய மனம். மனிதர்களுக்குள் உள்ள வேறுபாட்டு தன்மையை புரிந்து விழிப்புணர்வை, அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடியதை செய்ய வேண்டும். அறிவழியிலான அறவழியிலான மனம் வேண்டும். நல்ல குடிமகனாக வேண்டும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த குணாதிசயங்கள் இருந்தால் நிச்சயமாக நாங்கள்லாம் எங்களை போன்ற கல்வியாளர்கள் நாங்கள் எதிர்பார்ப்பது என்றால் நல்ல குடிமகன்களை உருவாக்க வேண்டும். இந்தியாவில் நல்ல குடிமையை உருவாக்க வேண்டும், நல்ல அறிவியல் அறிஞர்களை உருவாக்க வேண்டும், நல்ல தேர்வாளை உருவாக்க வேண்டும். இந்த இந்தியாவை இந்த வருங்காலத்தில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனமுள்ளவர்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஸ்பயர் ப்ரோக்ராம். அதனால விஷயம் இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களை சென்று அடைந்திருக்கும்.
நினைக்கின்றேன். நிறைய விஷயங்கள் வந்து நிறையா எங்களுடைய பேராசிரியர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு கதை வடிவில் வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு கதை சொல்ல நினைக்காதீங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் ஒளிந்து கிடக்கின்றது, மறைந்து கிடக்கின்றது. உங்கள் வாழ்வை அந்த மறைகின்ற இதிலிருந்து ஒளி விளக்குக்கு உங்களை கொண்டு வர வேண்டும். அதுதான் முக்கியமான நோக்கம். எல்லா இடத்துலையும் வந்து நான் ஒரே ஒரு கருத்தை கடைசியாக சொல்றேன். அன்னையிடமிருந்து என்னது நல்ல அன்பு, தந்தையிடமிருந்து நல்ல அறிவு, இது இரண்டும் நீங்கள் பெற்று என்ற இரண்டையும் பெற்று இந்த ஆசான்களிடமிருந்து என்னது மொத்தமாக நல்ல மனிதனாக வளரக்கூடிய அந்த சிட்டிசன் சொல்லுவாங்க, வளரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஆசைகளும் பெற்று நீங்கள் ஒளிபெற வேண்டும் என்று வாழ்க்கை விடுகிறேன். நன்றி. The reward what he gave. I kindly request the dignitaries and the dais to distribute the certificates to the participants. Due to time constraint and initial matriculation for Rasipuram, Government High Secondary School R. Pudupalayam, St. Anthony Matriculation School Karur, St. Philomena's Girls High School Viluppuram, Sri Raghavendra Metric High School Salem, SPV Higher Secondary School Vairachittipalayam, Sri Vidyananda Metric High Secondary School Thurayur, Nehru Higher Secondary School Putnamatti, Government Higher Secondary School C. Ayyambalayam, Government Girls Higher Secondary School Manchanallur, Vinmari Metric High Secondary School Manaparai, St. Joseph Girls High School Trichy, National College High Secondary School Trichy, AGM High Secondary School Iragudi Trichy, Sri Vignesh Vidyalaya Senior Secondary School Guttur, Kamala Niketan Mount Student School Trichy, Bell Matriculation School Trichy, Government Girls Secondary School Silganur, Maxwell Matriculation School Tanjore. We have conducted a quiz program in order to exhibit the talents of the young minds of the Inspire participants. I kindly request our chief guests to honor the prize to the prize winners. First prize goes to T. Praveen, Kamala Niketan Metric High Secondary School. P. Priyadarsham, Bell Metric High Secondary School. Nandakishore J. Kamala Niketan. Second prize goes to P. Satish Kumar, Government High Secondary School, R. Pudupalayam. Ananth Narayanan from KNMS.
Shri Bhuvani P. St. Anthony Metric High School. Third prize goes to Bharat Vishal M. Shri Vignesh Vidyalaya Senior Secondary School. K. Jayaprakash Government High Secondary School, Ayupalayam. Sundara Paipuran from Kamala Niketa Education. Our management and the principal decided to honor the accompanying staff members from the various schools as a token of love and affection. We honor the respective those teachers. Now I request our chief guest to honor the staff members of the respective schools. Staff member from St. Anthony Matriculation School, Karun. High Secondary School, Manapare. Staff member from Vidya Niketan International School, Rasipuram. School, Arpudpalayam. Staff member from Shri Vignesh Vidyalaya Senior Secondary School, Kurtur. Staff members from Vidya Niketan Intermediate School, Rasipuram. Decided to honor the active members who is supporting and volunteering involvement in the actively participated in the 5 days workshop. Shalini from the Department of PG and Research Biotechnology, PhD scholar. Sharanya from PG Research Department of Biotechnology, MPhil student. Saravanan, Lab Technician from PG Research Department of Biotechnology. On behalf of the Department of Biotechnology, we really appreciate and thank the Deputy Warden of Highland Hostel, Professor Kavilan, for providing delicious food during the entry camp duration. I welcome you, sir. Scholar and the Department of Biotechnology. Now I invite Sri Manoharan, Headmaster of AGM Higher Secondary School. I would welcome Mr. Biology Department, Mr. Junior, and he is one of the alumni of the college.
Thank you, sir. சார் வேற ஸ்கூல்ல இருந்து யார் ஹெட் பாஸ் வந்திருக்காங்களா? இல்ல. ஸ்டாஃப் யார் வந்திருக்காங்களா? ப்ளீஸ் வாங்க ப்ளீஸ். சாப்பிடுங்க. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேரு ரவி. நான் உதவி தலைமை ஆசிரியராக சுவாமி விவேகானந்தா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். கடந்த 20 வருடங்களாக என்னுடைய ஆசிரியர் பணி நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த இன்ஸ்பயர்ல நான் இதோட ஒரு 5 ஆண்டுகள், அதாவது 3 ஆண்டுகள் ஈரோடு கேஎஸ்ஆர் காலேஜில் 3 வருஷமா இதே மாதிரி ப்ரோக்ராம் மாணவர்கள் அழைத்து சென்று வந்திருக்கிறேன். இப்ப இந்த வருஷம் தான் இந்த உத்தரவில் வந்திருக்காங்க. இதே போல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக நடப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். எலிவேசன் கலால் கேட்பேன். Sri Balan from BSc Medication. ஆசிரியரை பொறுத்தவரைக்கும் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியருடைய ஒத்துழைப்பு இல்லைங்க இந்த ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. So once again extend my heartfelt thanks to all the advisors and school teachers for accompanying here and for coming here and simply watching. Thank you. Thank you, sir. Thankfulness is the beginning of gratitude. Gratitude is the completion of thankfulness. Similarly, thankfulness may consist merely of words. A good head. Good evening, all of you. So, respected Honorable former Vice Chancellor of Periyar University, Dr. Muthucheliyan sir, respected Principal Dr. Jayaprakash sir, and Dr. C. Sasikumar, Head of the Department, PG and Research Department of Biotechnology, and participants from various schools and teachers from various schools and non-teaching members, all of you, good evening. I feel happy to deliver vote of thanks on this August gathering. So I feel honored and fortunate to get opportunity for organizing this Inspire Science Camp at the second time at our reputed institution. Principal and participants and PG and Research Department of Biotechnology, wholeheartedly I thank the Department of Science and Technology, particularly Dr. Mukhapatia, Head and Inspire Program Division, Dr. Umesh K. Sharma, Scientist, Inspire Program Division, for sanctioning 9,75,000 rupees for organizing this Inspire Sir. Thank you, sir. I gratefully thank the management, particularly our vibrant President Engineer Pon Balasubramanian sir, providing necessary facilities for organizing this Inspire Science Camp. His motivation and continuous support make this workshop memorable and successful one. Thank you, sir. I thank our beloved Principal Dr. D. Jayaprakash sir for extending his constant support, encouragement and friendly support. Thank you, sir. On behalf of our college and the PG Research Department of Biotechnology, I express my sincere gratefulness to Dr. M. Lakshmanan, Professor of Eminence and DST Ramana Fellow and DST Raja Ramana Fellow,
Department of Nonlinear Dynamics, Vadras University, Trichy, to inaugurate this Inspire Science Camp. And then beloved well-wisher Dr. Muthisalian sir, former Vice Chancellor of Periyar University, for readily accepted our invitation and delivered valuable validate address through this Inspire Camp. Thank you, sir. My grateful thanks to Dr. T.J.P. sir, National Professor, INSA and Visiting Professor of CAS in Marine Biology, Annamalai University, Chidambaram, and Dr. M. Krishnan, Professor and Deputy Department of Environmental Biotechnology, Vadras University, and Professor Dr. P. Gautam, Professor of Biotechnology, Anna University, Chennai, and Dr. P. Kandasamy, Professor of Mathematics, Vadras University, Coimbatore, Dr. N. Ramanujam, UGC Emeritus Fellow, Department of Maths, Vadras University, Dr. K. Pochalian, Professor Head, Department of Physics, Pondicherry University, Dr. P. Kondevel, Professor Head, Department of Maths, Vadras University, Coimbatore, Dr. V. Subramanian, Senior Principal Scientist, CLRI, Chennai, and Dr. P. Ramamurthy, Professor and Head, Department of Inorganic Chemistry, University of Madras, Chennai, and Dr. M. Suresh Kanti, Associate Professor, Department of Physiology, University of Madras, Chennai, and Dr. A. Subbaya Pandian, Principal, Government College of Education, Pudukottai, and Dr. S. Parameshwaran, Scientific Officer, Indira Gandhi Center for Atomic Research, Kalpakam. Once again, thank you for this research person. It's my responsibility to thank the participants and the teachers from various schools in Tamil Nadu. In spite of your routine academic schedule, you came over here to get the essence of science fruit through this fight.